வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஓஸ்லோ ஒப்பந்தம் நம்பிக்கையின் சிதைவு. சில ஒப்பந்தங்கள் போரை நிறுத்துவதற்காக எழுதப்படுவது இல்லை, அவை நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக எழுதப்படுகின்றன. 1993 மத்திய கிழக்கில் ஒரு கை மற்றொரு கையை பிடித்தது. உலகம் மூச்சை பிடித்து கொண்டது. நீண்ட இரத்தப்பாதையின் பின் 1948 முதல் போர்கள் ஆக்கிரமித்தன. அகதிகள், கிளர்ச்சிகள், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், ஒரு முடிவில்லா காயம். 1987 இண்டிபாதா, கற்கள், எதிர்ப்பு, அடக்குமுறை. உலகம் பார்த்தது. இந்த மோதலுக்கு இராணுவ தீர்வு இல்லை. ஒரு இரகசிய பாதை ஓஸ்லோ. அரசியல் மேடைகளில் முடிவில்லா தோல்வி. அந்த நேரத்தில் தான் நார்வே ஓஸ்லோ இரகசிய பேச்சுவார்த்தைகள். இஸ்ரேல் பிரதிநிதிகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLO பிரதிநிதிகள், யாருக்கும் தெரியாமல் வரலாறு எழுதப்பட்டது. 1993 உலகம் பார்த்து கொண்டிருந்த அந்த கைப்பிடியில் வாஷிங்டன் வெள்ளை மாளிகை, யாசர் அரஃபத், இட்சாக் ராபின், பில் கிளின்டன். இந்த கைப்பிடிகள் ஒரு சிறிய காட்சியே, ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு. ஒப்பந்தத்தின் வாக்குறுதிகள். ஓஸ்லோ ஒப்பந்தம் பாலஸ்தீனர்களுக்கு சுய நிர்வாகம், படிப்படியாக ஆக்கிரமிப்பு குறைப்பு, இறுதி நிலை பேச்சுவார்த்தை. இது ஒரு தொடக்கம், ஒரு முடிவு அல்ல. நம்பிக்கையின் முதல் நாட்கள். ஆரம்பத்தில் மகிழ்ச்சி, உலக ஆதரவு, நோபல் அமைதி பரிசுகள். பலர் நினைத்தனர் இந்த முறை அமைதி வந்துவிடும். உள்ளுக்குள் மறைந்த விரிசல்கள். ஆனால் ஒப்பந்தத்தில் மறைக்கப்பட்ட கேள்விகள். ஜெருசலேம், அகதிகள், குடியேற்றங்கள், எல்லைகள். இந்த கேள்விகள் பின்னால் வெடிக்க காத்திருந்தன. எதிர்ப்பின் எழுச்சி. இரு தரப்பிலும் தீவிரவாத தாக்குதல்கள், நம்பிக்கை இழப்பு, அரசியல் எதிர்ப்பு, அமைதி தீவிரவாதிகளின் இலக்கு. ஒரு கொலை, ஒரு திருப்பம். 1995 இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் கொலை செய்யப்பட்டார். அந்த குண்டு ஒரு மனிதனை மட்டும் அல்ல, ஒரு நம்பிக்கையையும் கொன்றுவிட்டது. ஓஸ்லோ மெதுவாக சிதறியது. அதன்பின் குடியேற்றங்கள் தொடர்ந்தன. பேச்சுவார்த்தைகள் நின்று போயின. மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஓஸ்லோ ஒரு ஆவணமாக மட்டும் மீதமிருந்தது. நம்பிக்கையிலிருந்து கோபத்திற்கு அமைதி வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்தது இன்னொரு கிளர்ச்சி. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.